என் செல்ல குழந்தையே, பொழுது விடிந்து விட்டது. சரி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா? உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த எண்ணெய் ஒரு முறை தொடு. நான் சொன்னால் நீ உடனடியாக கேட்பது உண்மை என்றால், நான் சொன்னால் அதற்கு உண்மையான மதிப்பை நீ கொடுப்பது உண்மை என்றால், நிச்சயமாக உடனடியாக இதனை நீ செய்துவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இந்த வராகி என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதை சொல்பவள் என்பதனை புரிந்து கொள்ளும் நேரம், உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் இருக்கும் இந்த நிலைகளில் எல்லாமும் நீ எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலங்களில் அம்மாவினுடைய அன்பு போதும் என்று மட்டும் நீ நினைத்துவிட முடியுமா? அம்மா நமக்கு எதையாவது செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள் வரத்தான் செய்யும் அல்லவா? ஒரு குழந்தைக்கு தன் தாயிடம் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இவைதான். அதை அம்மா இருக்கக்கூடாது என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். என் மீது நீ கொண்ட அன்பும் நம்பிக்கையும், என் மீது நீ கொண்ட ஒவ்வொரு புரிதலும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக நிலைநிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல தேவைகளை உனக்கென எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி கடத்திய நாட்களை திரும்பிப்பார். அதை எப்படி கடந்து வந்தோம் என்று நீயே வியந்து பார்ப்பாய். உனக்கு புரியும், கடக்க முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை என்று. மலையே இடிந்தாலும் கடந்துதானே ஆக வேண்டும். உன் செல்ல வேண்டிய இடம் அந்த பக்கம் இருக்கிறது என்றால் நீ கடந்துதானே ஆக வேண்டும். அதுதானே வாழ்க்கை. கவலைகள் நம்மை கடந்து செல்லும் என்று காத்து கொண்டிருப்பதை விட, கவலைகளை நாம் கடந்து சென்றோமானால் நிச்சயமாக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கிற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே இனி உனக்கு இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உணர வேண்டி நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு என்ன கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ நிச்சயமாக சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. எந்த நாளுமே உன்னுடைய வாழ்க்கையின் புரிதல்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையினுடைய ஆசைகளும் விருப்பங்களும் நிச்சயமாக தேங்கிக் கொண்டே இருக்கிறது. இனி இதை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் தரக்கூடிய அத்தனையிலும் நான் உன்னை மதிப்போடு வாழ வைக்க முடிவு செய்து விட்டேன். உன்னை ஆனந்தமாக வாழ வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன். அத்தனையிலும் நீ என்னவெல்லாமும் பெற எண்ணினாலும் நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எதையுமே நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனையும் மறக்காதே. யாரோடு இருக்கிறோம், என்னவாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதனை எல்லாமும் இனி வரும் காலங்கள் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும். நீ கடந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான தேவைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே. நான் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும், இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் உணர்ந்துதான் உன்னோடு பேச நினைக்கிறேன். என்ன செய்தால் இந்த வாழ்க்கை உன் வசமாகும், என்ன செய்தால் இந்த வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் எல்லாமும் சரியாக நிறைவேறும் என்பதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் யோசிக்கிறேன். வாழ்க்கையில்
ஒருவரினுடைய கடைசி நம்பிக்கை தெய்வமாக இருக்கிறது. அவரது முதலாவது நம்பிக்கை அவர்கள் மீதும் அடுத்த நம்பிக்கை தெய்வத்தின் மீதும் இருந்திருக்குமே. ஆனால் தேவையில்லாமல் சுற்றி இருக்கும் நபர்களை நம்பி நீ ஏமாந்து போயிருக்காமல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ மீட்டெடுத்திருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. நல்லதையே நடத்தி எப்பொழுதும் என் பிள்ளை சந்தோஷமாக நீ இருந்திருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்காக வேண்டி இந்த தாய் உன் முன்னால் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நம்பிக்கையோடு தொட பழகு. வாழ்க்கை நிச்சயமாக இதற்கு பின்னால் ஏதோ ஒன்றை உனக்காக மறைத்து வைத்திருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன்னுடைய நாக்கு கூர்மையான ஒரு ஆயுதத்தை விட மோசமானது என்பது புரிந்தால் நிச்சயமாக கோபம் இங்கு யாருக்கும் எளிதில் வந்துவிடாது. கோபத்தில் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நாளை நம் வாழ்க்கையை அப்படியே அழித்துவிடும் என்பதனை யாரும் இங்கு மறக்கக்கூடாது. உன்னுடைய முதலாவது சொத்து உன்னுடைய உடம்பு. விலை மதிப்பில்லாத உன்னுடைய உயிரை தாங்கக்கூடிய அந்த உடலை ஆரோக்கியத்தோடு எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். அம்மா 2 விஷயத்தை இந்த விடியலில் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். முதலாவது, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். 2வது, உன் உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தெய்வமே நான் நன்றாக இருக்கிறேன், உனக்கு நன்றி என்று நேர்மறையாக பேசு. எதிர்மறையான விஷயங்களை பேசி பழகாதே. அதுவாகவே உன் வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்பதை உன் மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக்கொள். எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று சிந்தனைகளை அதிகமாக செய்து உன்னுடைய மனதை போட்டு நீ எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னிடம் இல்லாத ஒரு விஷயத்திற்காக எப்பொழுதும் அதை நினைத்து நீ வருந்தக்கூடாது. இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லி பழக வேண்டும். இதை செய்தால் உன்னுடைய மனது நிறைவடையும். அவன் அதை வைத்திருக்கிறான், இவன் இதை வைத்திருக்கிறான் என்று சொல்லி அதற்கு ஆசைப்படுவதற்கு முன்பாக நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்பதனை நினைத்து சந்தோஷப்பட ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டாலே போதும். மன நிம்மதி என்று இங்கு எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு நிம்மதியும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்கான நல்லது எல்லாமும் இனி உன்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராகிவிடு. இந்த வாழ்க்கை வழி நிறைந்தது என்று யார் சொல்ல வேண்டும் தெரியுமா? ஓட்டம் ஓட்டம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் தனக்கான ஒன்றை பெறுவதற்காக, ஏன் எல்லோரும் ஓடுவது எதற்காக? தன் வயிற்று பசிக்காகத்தானே. இவை ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக இனி எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் நாம் தான் இந்த உலகத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் இதைவிட அதிகமான கஷ்டங்களில் இருக்கின்றவர்கள் கூட இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எவ்வளவு போராட்டங்களை போராடுகிறார்கள் தெரியுமா? நீ உனக்கு இந்த அளவிற்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து விட்ட பிறகும் கூட அதை அனுபவிக்க தெரியாமல், நீ அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனதை அங்கும் இங்கும் அலைபாய விட்டு கொண்டிருக்கிறாய். நம்மோடு இருப்பவர்கள் நமக்காக என்ன செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் விட்டுவிட்டு நாம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தை நடத்தி இருக்கிறோம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். மனப்புரிதலோடு நாம் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நல்லபடியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ
அது உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நாம் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியான ஒரு வெற்றியை கொடுக்கவில்லை என்றவுடன் மனம் பதறுகிறோம் அல்லவா? அப்படியானால் இந்த விடியலில் உனக்கு வந்திருப்பது என்ன தெரியுமா? அதுதான் உனக்கான வெற்றி, அதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. விதி உனக்கு 1000 கதவுகளை மூடியிருந்தாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறந்து வைத்திருக்கும். முடங்கி விடாமல் தொடர்ந்து என் குழந்தை நீ முயற்சி செய்து இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிரு. நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நிச்சயமாக சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு கட்டாயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கிறது. 4, 6, 4, 2, 9 என்று இந்த அதிர்ஷ்ட எண்ணை இன்று உன் அம்மா நான் விடியலிலேயே தொடச் சொல்லி இருக்கிறேன் என்றால் இது சதுர்த்தி திதியினுடைய நாள். இந்த நாளில் விநாயக பெருமானுக்குரிய எண்ணான இந்த எண்ணை நீ எதேச்சையாக எங்காவது கண்டுவிட்டால் அதைவிட அதிர்ஷ்டம் வேறு யாருக்கும் இன்று இல்லை என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் இந்த அதிர்ஷ்டத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த நம்பிக்கையை நீ முழுமையாகவும் உறுதியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை தேடி வருகிறது. நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கிறது. நான் இருந்த உன்னை வாழ வைக்கிறேன் என்ற ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கிறது. எது நடந்தாலும் அது உனக்கு நல்லதற்கே என்று தெய்வம் நிறைவாக உனக்கு சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர கவனிக்க வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் நமக்கு என்ன செய்கிறது, ஏது செய்கிறது என்பதனை எல்லாமும் நாம் எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளையும் கடந்து உன்னை ஆனந்தமாக வாழச் சொல்லும் அல்லவா? ஆனந்தமாக உன்னை வழிநடத்தும் அல்லவா? எது நடந்தாலும் நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் இருந்து உன்னை கைகொடுத்து தூக்கிவிடும் ஒவ்வொரு வெற்றியையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதேச்சையாக எங்காவது கண்டால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்கிறேன் அல்லவா? அதுபோலத்தான் இன்று இந்த எண்ணை நான் உனக்கு காண்பித்து விட்டேன். இதை நீ பார்த்து விட்டாய் என்றால் நிச்சயமாக இன்று உன் வெற்றியை நான் உறுதி செய்கிறேன். வாரத்தின் தொடக்க நாள் உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை உனக்கு உறுதி செய்கிறது என்றால் நிச்சயமாக இதனை ஒருபோதும் விட்டுவிடாதே. வெற்றி என்பது இலக்கை அடைவதில் மட்டுமல்ல, விழும் ஒவ்வொரு முறையும் சோர்வடையாமல் மீண்டும் எழுந்து நடப்பதிலும் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உனக்கான எல்லாமும் உன்னை வந்து சேரும் இந்த காலம். இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு புரிதல்களையும் நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனிமேல் என் பிள்ளை நீ விழுந்தாலும் எழுந்து நடப்பாய் என்பதனை உனக்கு அறிவுறுத்தும் விதமாக இன்று விநாயக பெருமானுக்கு உகந்த எண் இந்த விடியலிலேயே உன் கண்ணில் பட்டிருக்கிறது. பொழுது விடிந்ததும் இது போன்ற ஓர் அதிர்ஷ்ட செய்தி உனக்கு கிடைக்கும் என்றால் நிச்சயமாக இதனை ஒருபோதும் என் பிள்ளை நீ கைவிடக்கூடாது. உன்னால் முடியாதது நடக்காதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எப்பொழுதும் என் குழந்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி நிச்சயமாக நீ ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. மனப்புரிதலோடு உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம் இனி அத்தனையையும் நீ மீட்டெடுக்கும் காலம் என்பதனையும் மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்குமே என் பிள்ளை நீ அஞ்சி நடுங்க வேண்டாம். இந்த தெய்வம் உன்னோடு துணை இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை கலங்கி துடிக்க வேண்டாம். இனி வரும் நாட்கள் உனக்கான எல்லா தேவைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்.
நிறைவான புரிதலை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். என்ன தேவை, ஏது தேவை என்பதனை எல்லாமும் நீ உணரும் இந்த நேரங்களில் நிச்சயமாக உனக்கு தெய்வம் வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, சுயமரியாதையை விட இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கோழைத்தனமாக வாழ்வதை விட சுயமரியாதையோடு தனித்து வாழ வேண்டும். என் குழந்தையே, ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கை விதிகளை மாற்றாதே. உன்னை மதிக்காத ஒருவருக்காக ஒருபோதும் நீ மாறாதே. நம்பி போவது நீ அவர்களிடத்தில் உன்னை நீயே தோற்கடிப்பதற்கு சமம் என்பதனை மறக்காதே. எந்த நாளும் இது போன்ற ஒரு தவறை செய்து விடாதே. மாறிவிட்டேன் என்று சொல்கின்ற ஒருவரிடம் நிச்சயமாக அவர்களினுடைய நடவடிக்கைகளில் ஏற்படும் மாற்றம் உன்னை காயப்படுத்திவிடும். எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு மிகுந்த வேதனைகளை தந்துவிடும். அதனால் எதையும் சிந்தித்து செயலாற்ற தொடங்கு. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாமாக இருக்க எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் எல்லாமும் போதாதா? எப்பொழுதுமே உன் விதியை நீ மாற்றாதே. எப்பொழுதும் உன்னை தோற்கடிக்க நினைக்கும் இந்த மனிதர்கள் நிச்சயம் ஒருபோதும் உனக்காக இறங்கி வந்துவிட மாட்டார்கள். மாறிவிட்டேன் என்று சொல்கிறவர்களுக்கு புரியாது. ஒருவர் எவ்வளவு அன்பை அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இந்த அளவிற்கு அமைதியாக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதுதான் அவர்களினுடைய அவமானத்திற்கு, அவர்கள் உனக்கு கொடுத்த அந்த அவமானத்திற்கு மிகப்பெரிய பதிலடி என்பதனை மறக்காதே. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை எப்பொழுதும் சரியாகவே தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியாகவே எப்பொழுதும் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்ல புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கே என்று ஒவ்வொன்றையும் உருவாக்கி உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ புரிதல்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது. இனியும் அந்த புரிதலோடு நீ முன்னேறி வர பழகிவிடு. முடியாது நடக்காது என்று எதையும் எண்ணி ஒருபோதும் கைவிடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நன்மைகள் எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே நான் இருப்பது உனக்கு. மேலும் மேலும் நல்லதொரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். இன்று உனக்கு விநாயக பெருமானினுடைய அருளை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியோடு இருக்கிறேன். விநாயக பெருமானினுடைய அன்பை நீ பெற வேண்டும் என்பதில் நான் உறுதியோடு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எதையுமே விட்டு விடாதே. எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உனக்கான அவசியம் என்னவோ, உனக்கான தேவை என்னவோ, அது சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அது உனக்கென்று சரியாகவே இந்த வாழ்க்கையை நடத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன் தேவை என்னவோ, உன்னுடைய சூழ்நிலை என்னவோ, இது எல்லாமுமே இனி உனக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கட்டும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். உன்னுடைய மனப்புரிதலை நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம். என்ன நடந்தாலும் உனக்காக நான் இருப்பதை நீ உறுதிப்படுத்தும் நேரம். நல்லது நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. இன்று இந்த எண்ணை காண்பித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என் குழந்தைக்கான ஒரு நல்லதை செய்து விட்டேன் அல்லவா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை நான் கொடுத்து விட்டேன் அல்லவா? சாமர்த்தியத்தோடு எதையும் சமாளிக்க பழகிக்கொள். நிச்சயமாக உன்னை விட
இந்த வாழ்க்கையில் உனக்கான உற்ற தோழனாக வேறு யாராலும் இருக்க முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.